நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்குமா. சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துல பார்த்த படங்கள்ல இந்த மாதிரி ஒரு அருமையான படம் பார்த்ததே இல்லை. என்டர்டெய்னரா இருக்கு. படத்துல போய் லாஜிக்கு லீஜிக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம். அருமையா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு சுந்தர்சி. இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இவ்வளவு நாள் ஏன்னா போட்டு வச்சாங்கன்னு தெரியல. அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம மனசுல இருக்க கஷ்டம்லாம் போயிடுது. ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் அந்த மனோபல இதுல இந்த படத்துல நடிச்ச 5-6 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா செத்த மாதிரியே தெரியல, வாழ்ந்துட்டு இருக்காங்க. படத்தை பார்க்கும் போது அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. மனோபலம் ஒரு படமாவே நடிக்க வச்சிருக்காரு சுந்தர்சி. ரொம்ப அருமையா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. படம் யூத்ஃபுல்லா இருக்கு. சுந்தர்சியை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. உள்ளத்தை அள்ளித்தான்னு ஒரு படம் எடுத்தாரு கார்த்திகை வச்சு. அந்த மாதிரி இந்த படம் இருக்கு. அருமையா பண்ணிருக்காரு. சுந்தர்சியை பாராட்டலாம். இப்ப உள்ள டைரக்டருங்க சுந்தர்சி கிட்ட போய் எப்படி படம் எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். மியூசிக் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்கம்மா. அதாவது சாங் எல்லாம் எக்ஸ்ட்ரானரி. இந்த மாதிரி ஒரு சாங் இது இப்போ உள்ள படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அதே மாதிரி செட் எல்லாம் ரொம்ப பிரமாதமான செட். எங்க போட்டாங்க எங்க எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையா இருக்கு. செட்லாம் ரொம்ப அருமை. அதே போல அந்த கதாநாயகிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இவர்கிட்ட தான் கத்துக்கணும். 2 கதாநாயகர் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அதை விட விஷால் ஏன் அவர் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம்னு போய் தான் திறமையை வீணாக்கிட்டாருன்னு தெரியல. ஒழுங்கா நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். விஷால் தான் சூப்பர் ஸ்டார். பாட்டுலயும் சரி, சண்டையிலயும் சரி, நடிப்புலயும் சரி ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு சீன் திருடனா ஆரியா அசத்திட்டாரு அப்படிதான் சொல்லும். சந்தானமும் அதே மாதிரி. சந்தானம் எதுக்குதான் ஹீரோவா நடிக்கிறாருன்னு தெரியல. காமெடியா பிச்சு எடுத்திருக்காரு இந்த படத்துல. பிரமாதமா பண்ணிருக்காரு. என்னுடைய ரிக்வெஸ்ட், சந்தானம் காமெடியானவ எல்லா படத்திலையும் நடிச்சா நாங்கெல்லாம் அவரை பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்போம். அருமையா இருக்கும். விஷாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு. இந்த படம் குடும்பத்தோட இந்த லீவுக்கு பார்த்து என்டர்டைன் பண்றதுக்கு அருமையா இருக்கு. அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் கேமரா பத்தி நீங்க கேட்கல. அருமையான சினிமாட்டோகிராஃபி. கேமரா ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி இவ்வளவு ஆர்டிஸ்ட வச்சுக்கிட்டு எல்லாரையும் இவ்வளவு பிரமாதமா பண்றது ஒரு படம்னா தெளிவா தெரியணும். அதான் இந்த கேமராமேன் தெரிய வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. சுந்தர்சிய எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அந்த அளவுக்கு அருமையா இந்த மத கச்சர் ராஜாவை பண்ணிருக்காரு. பிரமாதமான படம். சின்ன ஆர்டிஸ்ட வச்சு செத்து போன 6 ஆர்டிஸ்ட வச்சு இந்த படம் பண்ணிருக்காரு. அருமையா இருக்கு. பாருங்க எல்லாரும். மத கஜ ராஜா உண்மையாலே ஒரு 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம் மாதிரி இல்ல. இப்ப பாக்குற ஒரு படமா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணுன்னா சந்தானத்தோட காமெடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யாரோட சேர்ந்துனா மனோபாலாவோட சேர்ந்து. மனோபாலா பேசாமலே சிரிக்க வச்சிருக்காரு. அவர் ஒரு எமோஷனான ஒருத்தரா இருக்காரு. ஆனா அந்த இடத்துல காமெடி அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மனோபாலோட ஆக்டிங் எப்படி மேம் இருந்தது? அதான் சொல்றேன். அவர் ரொம்ப சைலண்டா இதுல ஆக்ட் பண்ணிருக்காரு. படம் பார்த்தாதான் அது புரியும் அந்த சைலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவரை மிஸ் பண்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது கிடைக்குது. மொட்டை ராஜேந்திரன் சார் எப்படி மேம்? மொட்டை ராஜேந்திரன் ஒரு சின்ன சீன்ஸ் வந்தாலும் அவரால இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுது. அவர் பண்ற அந்த சின்ன காமெடி எல்லாமே இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா ஆர்டிஸ்டையும் பழையசா பார்த்து அந்த ஒரு ஃபீல் உண்மையாலே இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்துல இப்ப நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மேம். ஆனா இப்போ நிறைய பேர் அவங்க இல்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது ஆதி காலத்துல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. இதுல பாதி பேர் இப்போ உயிரோடையும் இல்ல. கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நம்ம தமிழ் சினிமா மிஸ் பண்ணது. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா அவங்களோட ஆக்டிங் எப்பவுமே ஒரு கலைஞனோட சாவு அவரோட உடல் மட்டும்தான், உயிரும் அந்த கலையும் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அது இந்த படத்தை பார்க்கும்போது புரியுது. இந்த படத்துக்கு எவ்வளவு மேம் ரேட்டிங் கொடுப்பீங்க? எவ்வளவுக்கு? உங்க இஷ்டம் தான். எவ்வளவுக்கு சொல்றீங்களோ உங்க இஷ்டம். இல்ல 10 கொடுக்கணுமா 5 கொடுக்கணுமா? அதுதான் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லுங்க. சரி, ஒரு 10க்கு ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கான எடிட்டிங்கோ ஒரு சில விஷயங்களும் இதுல இல்லன்றதால ஒரு 6 மார்க் கொடுத்துடலாம். அதுதான் உங்களுக்கு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பிடிக்கும். காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, தேங்க் யூ. காமெடியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. சந்தானோட காமெடி. சரி, இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது சொல்ல முடியுமா? சந்தானம் அவர் மாமியார காமெடி பண்றது ரொம்ப. இந்த படத்துக்கு எவ்வளவு மேம் ரேட்டிங் கொடுப்பீங்க? 9. ஓகே, தேங்க்ஸ். சோ படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் இந்த படம்? ஏன்னா ரொம்ப 12 வருஷம் கழிச்சு நல்ல என்டர்டைன்மெண்டான படம், ஜாலியா பார்க்கலாம். மனோபல வர்ற சில கலக்கல் ஓகே சார். சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்கு, காமெடி சூப்பர். இந்த படத்தை இங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா சார்? இல்ல லைட்டா தான், ஆனா படம் ஒரு ஒரு டல்லு கூட இல்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே சார். இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு சார் கொடுப்பீங்க? எவ்வளவு நீங்க கொடுக்க போறீங்க? நீங்க தான் சார் சொல்லுங்க. 10க்கா 100க்கா? உங்க இஷ்டம் சார், எவ்வளவு 10க்கு கொடுப்பீங்க? 10. ஓகே சார். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார்? இந்த படத்துல வந்து ஆரியா சார் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். மேம் படம் எப்படி மேம் இருக்கு? இந்த படத்துல எவ்வளவு மேம் படத்துல லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? படத்துல லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்ல ஓல்டு ஹீரோயின் அதை தவிர மத்த எல்லாமே படம் நல்லா இருந்துச்சு. ஓகே மேம் இருக்கு. நல்ல என்டர்டெய்னர், ரொம்ப நல்லா இருந்தது. வாய் விட்டு சிரிச்சு நல்லா ஜாலியா வந்து ஃபன் பண்ணோம். இந்த படத்துல எங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா மேம்? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா நம்ம தான் சொல்லிக்கணும், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்னு. ஆனா அதோட காமெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டைம்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இப்ப சிரிப்பு வருதுல்ல உங்களுக்கு. சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய இதுவா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது சந்தானத்தோட காமெடி ஓகே, நல்ல அதாவது சந்தானம் வந்து பீக்ல இருந்த டைம்ல வந்து இந்த காம்போல வந்து இந்த படம் வந்தது. சோ இப்போ வந்து ஒரு ஏக்கம் இருக்கு, ஏன் அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல ஒரு படம் பண்ண மாட்டாரு, சந்தானம் பண்ணலாமே, மக்களை வந்து சிரிக்க வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட பீக் டைம்ல வந்து மியூசிக் பண்ண பாட்டு எல்லாமே இருந்தது. எல்லா பாட்டு இப்போ கேட்டாலும் வந்து வைப் பண்ற மாதிரி இருந்தது. சோ ஓவரால் ஒரு நல்ல சூப்பரான என்டர்டெய்னர் பொங்கலுக்கு மதகஜராஜன். சுந்தர் சி சார் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் காமெடி சொல்றதுல கிங்குங்க. அவருடைய கருத்து நம்ம வந்து வர்ணிச்செல்லாம் ஒன்னும் போயிடுறேன். சுந்தர் சி சார் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரியான காமெடி ஜானர்ல அவர் கிங்கு. அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணிருக்காருன்னு சொல்றா நான் ரிவ்யூ பண்ண வேணாம். ஜஸ்ட் உள்ள உட்காந்து சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுட்டு போவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. படம் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன் சொல்றீங்க? சந்தானமுடைய காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அந்த படத்துல? இல்ல அப்படிலாம் இல்ல, அவங்களுடைய காமெடி நல்லபடியா ஃபுல் படமுமே வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, எப்போ வந்தாலுமே வந்து நம்ம சுந்தர் சி படம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும், ஃபேமிலி ஸ்டோரியா தான் இருக்கும். சோ நல்லா இருந்துச்சு. படம் வந்து சூப்பரா இருக்கு, ஒரு ஃபேமிலியா பார்க்க ஒரு நல்ல மூவி தான். எல்லாருமே வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சந்தான மக்களோட காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினா அவங்க டைமிங்ல வந்து கவுண்டர் போடுறாங்க, அது ஜாலியா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணியாடா? இல்ல போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல, ஜாலியா இருந்துச்சு. மூவி ஃபுல்லா 60 தான் பாத்துட்டு இருந்தோம், அதனால எங்கேயுமே போர் அடிச்ச மாதிரி தெரியல. நீங்க உங்களுக்கு லாக் எதுவுமே ஃபீல் ஆகல? இல்ல எதுவுமே ஃபீல் ஆகல, ஜாலியா என்டர்டெய்னிங்கா அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சு. அதாவது ஜாலியா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஓகே. இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப? 5க்கு 4 கொடுக்கலாம். 5க்கு 4 கொடுப்பியா? உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? விஷால் அங்கிளோட ஆக்டிங்கும் சந்தானம் அங்கிளோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்ததான்னு கேக்குறேன். புரியல. அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. மூவி எப்படி இருக்கு? ஓகே, சந்தானத்துக்காக பாருங்க. ஓகே. இந்த படத்துல உங்களுக்கு எங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? புரியல படத்துல எங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களான்னு சாங்ஸ் தேவையில்ல, நிறைய இடத்துல லாக். ஓகே ப்ரோ. படம் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்கும், காமெடியா இருக்கு, சந்தானத்துக்காக பார்க்கலாம். விஷால் நல்லா பண்ணிருக்காரு. நீங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அந்த படத்துல? லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அந்த படத்துல? லாக்னா பழைய படம் தானேப்பா, அது இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த படத்துக்கு எவ்வளவு மேம் ரேட்டிங் கொடுப்பீங்க? ஏன்னா 2.5. ஓகே மேம். இந்த படம் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இது நீங்க அப்ப பாத்துறது இப்ப பாக்குறதுக்கு என்ன மேம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு பிடிச்சிருக்கான படம்? ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல, காமெடி நல்லா இருக்கு, இப்போ வரைக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.